நீ செய்யற எந்த பாவத்துக்குமே பாவ விமோச்சனம் இருக்குண்டி. ஆனா பெத்த அம்மாவுடைய மனசை கஷ்டப்படுத்தின அந்த பாவம் உன்னை சும்மா விடாதீ. வேண்டாம் தம்பி, எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். சின்னத்தாய் இங்க பாருங்க, மன்னிப்பு கேட்க பிறந்தவ இல்லனா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன நானே அழிச்சுக்குவேன். அழிச்சுப்பியா? ஏண்டி இந்நேரம் நீ உன்னை 10,000 வாட்டி அழிச்சிருக்கணும்டி. அது சரி, சில ஜென்மங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாது. ராணி, நீ என் பேர்ல சொத்து எழுதி வச்சல்ல, அந்த சொத்தை நான் தக்க வச்சுக்கலாமா, இல்ல செலவு பண்ணலாமா, இல்ல ஏதாவது ட்ரஸ்ட் பேர்ல எழுதி கொடுத்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ அப்படிலாம் யோசிக்க மாட்டடி. தேவ் அசோசியேட்ஸோட ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. பார், மகா அழிக்கிறத விட்டுட்டு தேவ் அசோசியேட்ஸை எப்படி காப்பாத்துறதுங்கிற வழியை பாரு. பாக்குறேன், ஆக வேண்டியது என்னன்னு நான் பாக்குறேன். அன்னைக்கு அந்த ஆபீஸை இழுத்து மூடி இருந்தா இன்னைக்கு இப்படி தெருவுல நின்னு சிந்திக்கணுமா? அத கெடுத்ததும் ராணி தான், ஏலத்தை கோட்டை விட்டதும் ராணி தான். என்னதாயா நீ முடிவு பண்ணிருக்க? யமுனா அசோசியேட்ஸ் முடிவுக்கு கொண்டு வர்றது எப்படி? அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ முழுக்க முழுக்க நீ ராணியோட விசுவாசியா? ராணியோட விசுவாசிங்கிறத விட தேவ் அசோசியேட்ஸ் விசுவாசி. என்னையா குழப்பிக்கிட்டே இருக்க? கூடிய சீக்கிரம் உங்க குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். என்னம்மா அவசரமா எங்களை வர சொல்லிட்டு நீ லேட்டா வர? நான் சொன்னேன்ல அங்கிள், என் தோல்விய பார்த்து என்ன கட்டிக்கிட்டவரு ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு. இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. நீ தான் சொன்னிய சீரியஸா ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்னு. கொடு. ஆமா அங்கிள், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஷாக் ட்ரீட்மெண்ட். யாருக்குன்னு சொல்லுமா? மகாலட்சுமி. திரும்ப திரும்ப அவ பேரிய சொல்ற. அதான் நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பிரகாஷ் என்ன பண்ணலான்னு சொல்லு. அங்கிள், புராண கதையில சொல்லுவாங்களே, இந்த மந்திரவாதியோட உயிர் ஒரு கிளி உருவத்துல இருக்கு, அத கொன்னாதான் இவர் சாவாருன்னு. அதே மாதிரி பிரகாஷ் வெறும் கூண்டு, உயிர் மகாலட்சுமி. அங்க அடிச்சா இங்க வலிக்கும். என்ன தோப்பியாஸ், ரொம்ப யோசிக்கிற? ராணி, மகாலட்சுமிய அழிக்க கடைசியா தோப்பியாஸ் கொடுக்க போற பானம் தயாராயிடுச்சு. இதுலயும் மகாலட்சுமி தப்பிச்சிட்டான்னா கண்டிப்பா அவ வாழ வேண்டிய. எஸ், அவ வாழ தகுதி உள்ளவன். இல்லனா அந்த தகுதி நமக்கு மட்டும். எஸ்ஐ சார், நாளைக்கு நடக்க போற ஆபரேஷன்ல உங்களுக்கும் பங்கு இருக்கு. நான் என்ன செய்யணும் தோப்பியாஸ்? ஆபரேஷனுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்றேன். அநேகமா நீங்க உங்க ஃபுல் டீமோட வர வேண்டி இருக்கும். ராணி, இந்த ஒரு நாள் தோப்பியாஸ் உங்ககிட்ட அவகாசம். நாளைக்கு
யமுனா அசோசியேட்ஸ் அஸ்தமிக்கிற நாள். நானே வெற்றியோட திரும்ப வந்து உன்னை பாக்குறேன். விக்ரம், லாக்கரோட சாவி தேடிட்டு இருந்தல, இதா பாரு. அம்மா எங்கமா இருந்தது? பூஜை ரூம்ல. பூஜை ரூம்ல? அம்மா என்னப்பா? இந்த சாவிதாமா? அப்படியா? என்ன? என்னப்பா? சில ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்லம்மா, அது எல்லாத்தையும் இதுல தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ரகசியம்பா? அப்பாவுக்கும் பிரகாஷ்க்கும் இருந்த தொடர்பு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இந்த லாக்கர் சாவியை பூஜை ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க. எது எப்படி நடக்கணுமோ அத கடவுள் நடத்துவாருன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு. உன்னை வச்சு என்னமோ நடத்தணும்னு கடவுள் முடிவு பண்ணிருக்காரு. ஆமாமா, கண்டிப்பா நடத்தி ஆகணும். என்ன விக்ரம், எதுக்கு என்ன மறுபடியும் வர சொன்னீங்க? மறுபடியும் மலிங்கா பிரச்சனையா? இல்ல, மலிங்கா பிரச்சனை இல்ல. எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன விக்ரம், சிபிஐல வேலை பாக்குறீங்களா? எப்ப பாரு இன்வெஸ்டிகேஷன்லயே இருக்கீங்களே. நானும் எவ்வளவோ இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் நீங்க எதையும் கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, உங்க அப்பாவுக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அப்போ மலிங்காவும் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே? அஃப்கோர்ஸ். ஏன், இப்போ நீங்க கூட என்னுடைய நல்ல நண்பர் தான். ஆனா சிலவங்க உங்களை அப்படி ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. ஓகே பிரகாஷ், நான் டைரக்டா மேட்ரிக்கே வரேன். எங்க அப்பா உங்களுக்கு ஃப்ரெண்டு மட்டும் தானே?